இந்த அதிகாரத்திற்கு தான் இதுதான் பிரச்சனையே. வர வரைக்கும் எல்லாம் நல்லா பேசுவானுங்க. சின்னதா அதிகாரம் கிடைச்சி வச்சுக்கிறேன், அதை வச்சு ஆடுறது, தலக்கணம் பிடிச்சி உச்சத்துக்கு போறது. சும்மா இருக்க மாட்டாம சாதாரண ஊழியர் இருப்பாங்க, அவன்கிட்டலாம் போய் அதிகார தோரணையை காட்டுறது இந்த ரமேஷ். அதுக்கு 4 பேர் ஃபயர் விடுறது. கேட்டா பதில் சொல்லணும், பதில் சொல்லலாம் ஓடி போய் நின்றுக்கிட்டு என்னையவே கேள்வி கேட்கிறியா, ஒன்று வழக்கு பதிவு செய்யணும், அந்த தோரணைக்கு வந்துட்டார் யார் ரமேஷ். அதனாலதான் கேட்ட கேள்வியை விட்டுட்டு நேரா போய் வழக்கு பதிவு செய்யணும். அதை பண்ணுவேன், நீ வழக்கு பதிவு செய்ய நான் சொல்றேன். நீ செய்ய ரொம்ப உத்தம வழக்கு பதிவு செய்ய, அதுக்கு முன்னாடி மக்களுக்கு பதில் சொல்லு. நான் சொல்றேன். பதில் சொல்ல துப்பு இல்ல, வழக்கு பதிவு செய்வேன், சிறைக்கு அனுப்பி மிரட்டல. இந்த மிரட்டல் தோணி எங்க தெரியுமா வருது? ஓட்டு கேட்கிற வரைக்கும் நல்லா இருந்தா ரமேஷ் சொல்லியிருந்தாலே, இந்த ஆளு பதவிக்கு வந்து அடுத்த நிமிஷம் பின்னாடி நடக்க விட்டு முன்னாடி நடக்கிறது. இப்ப மனசுல பெரிய தாதாவ் ஆயிட்டான் மனுஷன். அன்னைக்கு முதல் நாள்ல இருந்து பாக்குறேன், வேற எந்த அமைச்சரும் இவ்வளவு தலக்கணம் பிடிச்ச ஆளி நான் பார்க்கல. திமிர் உச்சத்துல நான் தாண்ட உலகத்துல பெரியவன் அப்படின்ட்டு ஒரு மோசமான ஒரு மனநோயில் சுத்திதான் இந்த ரமேஷ். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி வேற கதை வேற. இதுல தவறான நபர்கள் யார் நபர்களோ, இதுல யார் குற்றம் புரிஞ்சாங்களோ அவங்க எல்லாரும் சிறைக்கு அனுப்புன்னு சொன்னது அது வேற. என் மீது அவதூறு பரப்புறியா? ஓ, கேள்வி கேட்டா அவதூறா? அவ நீ வழக்கு போடு. அதுக்கு முன்னாடி இன்னொரு 2 கேள்வி கேட்கிறேன், அதையும் பதில் சொல்லு. அது என்ன அப்படின்னா, 100 கோடி ரூபாய் சொத்து, இந்த சொத்தை கிரயம் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த இவர் ஆணையரோட பொறுப்பு என்ன அப்படின்னா, 100 கோடி சும்மா இல்லை, அது அமைச்சரும் உங்களுக்கு சொல்லிருக்க முடியும். அப்பெல்லாம் இருந்துச்சு வெளியே எங்கே போனாங்க, எங்க கிளம்பே ரமேஷ. அப்பெல்லாம் இந்த IAS IPS ஓடி வந்த மாதிரி தெரியலையே, அப்பெல்லாம் இந்த விஷயத்தை வெளியே வந்த மாதிரி தெரியலையே. எல்லா பேரும் சேர்ந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்து மக்கள் கட்சியில் ஆரம்பிச்சு அந்த மட சம்பந்தப்பட்ட அக்கறையா இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாம் சேர்ந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வேகமா அந்த நடவடிக்கை எடுத்து சுத்தி தீர. நீ நடவடிக்கை எடுக்கவே இல்லை, உனக்கு வந்து நீ நடவடிக்கை எடுக்கல. நான் சொல்றேன், திருச்செந்தூர்ல இன்ன வரைக்கும் வசூல் நடக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருக்காங்க. எங்க நடவடிக்கை எடுத்து சொல்லி பார்ப்போம். ஊர்ல செய்தி பரப்புறது, நான் பெரிய யோக்கியன், நான் பெரிய நடவடிக்கை எடுப்பேன், உண்மை கிடையாது. வேலை பார்க்கறதுக்கு துப்பே கிடையாது. எப்படி 100 கோடி ரூபாய் சொத்து, அது ஆணையர், அந்த கோவிலுக்கான ஆணையரை இணை ஆணையரை எழுதிட்டு போறாரு, அதை நீ நடவடிக்கை சுத்தி தெரிஞ்சிருக்க, நீ ரீல்ஸ் போட்டு சுத்தி தெரிஞ்சிருக்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ நடவடிக்கை எடுத்து பாயிர